Hello friends. So gold daily candle time frame analyze for long term perspective. ஓகேங்களா? கோல்டு வந்து இப்போ கிளீனா அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு வித் மைல்டு கன்சாலிடேஷன். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி படி மேஜர் ரெசிஸ்டன்ட் அண்ட் மேஜர் சப்போர்ட் லெவல்ஸ் நான் இங்க ட்ரா பண்ணியிருக்கிறது கீழ் லைன் பிளேஸ் பண்ணியிருக்கிற பாயிண்ட் எல்லாமே மேஜர் கீ லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? இப்போ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 4338 கோல்டு வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதனுடைய மேஜர் கீ சப்போர்ட் ஏரியா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4259. இது வந்துட்டு அக்கார்டிங் டு டே கேண்டில் அனலைசேஷன். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் 4259 அப்படிங்கிறது மேஜர் லெவல் ஆஃப் சப்போர்ட். ஓகே, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா 4444 இது வரைக்கும் மேல கேப் வந்து ஓபன் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த சேனல் பேட்டர்ன்ல 4444 வரைக்கும் பிரைஸ் வந்து ரீச் பண்றதுக்கான கேப் வந்து ஓப்பன்ல இருக்கு இப்போதைக்கு. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் வந்து எதை வச்சு நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வச்சு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பிரைஸ் வந்து மேல ரெசிஸ்டன்ட் வந்து பிரேக் பண்ணி பிரைஸ் ஃபர்தரா டிராவல் பண்ணிட்டு இருக்கு. எந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு? இந்த 4444 அப்படிங்கிற கேப்பை ஃபில் பண்றதுக்கு. ஸோ இதுல நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா லோவர் டைம் ஃப்ரேம்ல நம்ம போய்க்கணும். ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோவர் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் ஆகிட்டு 4 ஹவர்ஸ் ஆர் 1 ஹவர்ஸ் இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணணும். நம்ம எப்போ பை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து எப்போல்லாம் லோவா வருதோ, எக்ஸ்ட்ரீம் லோவா வருதோ, புல் பேக் செட்டப்புக்கு வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். சரிங்களா? இது வந்து மேஜர் சப்போர்ட் லெவல் 4259. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு இன்னைக்கு ப்ரைஸ் வந்து ரீச் பண்ணி வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி தான் இது வந்து கீழே புல் பேக் பண்ணி புல் பேக் பண்ணி ட்ரெண்ட் ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணி அதை டிராவல் பண்ணும். சரிங்களா? எப்போல்லாம் ப்ரைஸ் வந்து லோவா வருதோ அப்போல்லாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பை. ஓகேங்களா? பை அட் வெரி லோ, பை அட் டிப்ஸ் மீன்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லோவா இருக்கும்போது கீழே வரும்போது புல் பேக்ல ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ எப்பவும் ஃபோக்கஸ் ஒன்லி ஃபார் பை சைட். ஓகே, எவ்வளவு தூரம் டார்கெட் வைக்கலாம்? இப்போ நம்ம வந்து ட்ரேடு நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னா எவ்வளோ பிப்ஸ் வந்து நம்ம ஹோல்டு பண்ணி நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி ப்ராக்டிக்கலா பார்த்தீங்கன்னா 50 பிப்ஸ். சரிங்களா? 40 to 50 பிப்ஸ் மோர் தென் எனஃப். அதுக்கும் மேல நீங்க ஹோல்ட் பண்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா மணி மேனேஜ்மெண்ட் கீப் அப் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா ப்ரைஸ் ஃபர்தரா எவ்வளவு தூரம் போகும், எங்க புல் பேக் பண்ணும், எவ்வளவு டீப்பா வந்து ரீட்ரேஸ் பண்ணும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. நம்மளால ஷியோரா விலை எது வரைக்கும் போகும், என்ன செய்யும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ண முடியும். பட் எவ்வளவு தூரம் புல் பேக் பண்ணும், எவ்வளவு தூரம் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து அது எடுக்கும் அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ண முடியாது. ஸோ மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப தெளிவா இருங்க, கவனமா ட்ரேட் பண்ணுங்க. கோல்டு வந்து ஸ்டில் புல்லிஷ். சரிங்களா? கீழே வருது அப்படின்னு பார்த்துட்டு உடனே வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் ஆயிடுச்சு, ஷிஃப்ட் ஆயிடுச்சு, அடுத்து டவுன் ட்ரெண்ட், அதெல்லாம் இல்லை. கோல்டு வந்து இன்னும் பெருசா மேல போய்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி புல் பேக் கிடைக்குதோ மிஸ் பண்ணாதீங்க. மேஜர் லெவல் ஆஃப் சப்போர்ட் ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கீ லெவல் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அந்த ஏரியால ப்ரைஸ் டெஃபினட்டா பவுன்ஸ் பேக் ஆகும். சரிங்களா? 5 மினிட்ஸ் 1 மினிட் இந்த இதெல்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க. ஹையர் டைம் ஃப்ரேம் 30 மினிட்ஸ் 1 hour 4 hour இந்த டைம் ஃப்ரேம்குள்ள ஃபோக்கஸ் பண்ணுங்க. ப்ரைஸ் வந்து ஷியோரா உங்களுக்கு ஃபேவரா அமையும். சரிங்களா?
டெய்லி டெக்னிக்கல் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.